அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது உங்கள் தமிழன் தொலைக்காட்சியின் அரசியலரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு அழைப்பாளராக வந்திருப்பவர் அம்பேத்கர் மக்கள் படையின் நிறுவன தலைவர் டாக்டர் மு. மதி பறையனார் அவர்கள் வந்திருக்கார். அவரை அன்புடன் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் எப்படி சார் அரசியல் களம்லாம் முடிஞ்சு ஃப்ரீயாக வந்திருக்கீங்க? யார் வருவா யார் போய் ஆட்சி அமைப்பான்ற குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு பெரும்பாலான இடங்கள் அதிகமாக பெற்றனால விஜய் திமுக கூட்டணியோட ஆதரவோடு இன்று ஆட்சியில் உட்கார்ந்து முதல்வராகி இன்றுடன் 2 நாட்கள் ஆகிவிட்டது இல்லையா? ஆமாம். நேற்று பதவியேற்ற என்னோட 2வது நாள் 3 கையெழுத்து போட்டிருக்கார். ஆனால் பாண்டிச்சேரியில் அவரால் வர முடியல. இங்கேயும் பெரும்பான்மை கொடுக்கல. யாரெல்லாம் ஒரு தீய சக்தி ஊழல் சக்தினாரோ அவங்க தான் இன்றைக்கி ஆதரவு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அதில் தீய சக்தின்னு சொல்லி அவர் சொல்லும் அவரிடமிருந்து கூட்டணி அமைத்து ஆட்சி அமைச்சிருக்கார். கண்டிப்பாக அவர் ஒரு 6 மாதம் ஆட்சி அமைக்கணும் பண்ணணும்னு திமுக எப்போதுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு நாங்கள் எந்த இடையூறும் பண்ண மாட்டேன்னு. இப்படி இருக்க அரசியல் களத்தில் இப்போ அதிமுக சைடில் பயங்கர குழப்பங்கள் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இந்த அரசியல் களத்தை? இப்போ விஜய்னால பல்வேறு கட்சிகளுக்கு நெருக்கடி உண்டாயிருக்கா, இல்லை இதில் பிஜேபி சம்மந்தப்பட்டிருக்கா? இல்லை, நெருக்கடிகள் உண்டாயிருக்குது பல்வேறு கட்சிகளுக்கு. எல்லாருக்குமே கடந்த முறை எதிர்கட்சி தலைவராக இருந்த எடப்பாடியால் இந்த முறை அதை தக்க வச்சு கூட முடியல. கடந்த முறை முதலமைச்சராக இருந்த முதல்வர் ஸ்டாலினால் ஆட்சியை தக்க வச்சுக்க முடியல. எல்லாருக்குமே இன்றைக்கு நாம தான் ஆளுவோன்னு சொல்கிற விஜயால, பெரும்பான்மையாக வருவோன்னு சொல்கிற விஜயாலையும் 108க்கு மேலே போக முடியல. இந்த மாதிரி ஒரு தொங்கு சட்டசபை, கூட்டணி சட்டசபையை நோக்கி தான் இந்த களம் போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு அப்புறம். ஆமாம். திராவிட இயக்கங்கள் ஆட்சியிலேருந்து அகற்றி ஒரு புதுசாக ஒருத்தர் வந்திருக்கார். அவரும் திராவிட சித்தாந்தத்தோட இவர் தான். ஏன்னா அவருமே அதுதான் சொல்லியிருக்காரு, என்னுடைய திராவிடம் தமிழ் தேசியம் தான் சொல்லி கட்சி ஆரம்பித்தார். ஏன்னா பெரியார் தான் கொள்கை தலைவராக இருக்கார். அவருக்கு இவர் இருக்கார், காமராஜர் இருக்கார், அம்பேத்கர் இருக்கார், வேலுநாச்சியார், இவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் அவரும் திராவிட சித்தாந்தத்தோட ஈடுபாடு உள்ளவர் தான். திராவிட கட்சிகளை வேணால் அவர் அகற்றிருக்கலாம், திராவிட சித்தாந்தத்தை அவர் அகற்றலை. ஏன்னா அவரும் அதை முன்னெடுத்து தான் பிரச்சாரம் பண்ணார். அப்படி ஒரு சூழலில் தான் இப்போ ஆட்சி அமைச்சிருக்காரு. 3 கையெழுத்து போட்டிருக்காரு. அவர் ஒரு 6 மாதங்கள் ஆட்சி நடத்தினதுக்கு அப்புறம் தான் எப்படி இருக்குன்னு நம்ம எல்லாருமே சொல்ல முடியும். உடனே எதுவும் விமர்சனம் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது இல்லையா? ஆமாம். இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது அதிமுக தான் நினைக்கிறேன். ஆமாம், அதிமுக தான் ரொம்ப பாதிக்கப்பட்டது. எப்படி கர்மான்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்னாடி செய்த வினை பின்னாடி எப்படி ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க. இந்த தடவை அவங்க தான் வருவான்னு சொல்கிற மாதிரி அதிமுக அவங்க அப்படி தான் எதிர்பார்த்து அரசியல் நகர்வுலாம் இருந்தது, தேர்தல் பிரச்சாரம்லாம் இருந்தது. விஜயை அவங்க ஒரு பொருட்டாவே நினைக்கல. விஜயும் ஏடிஎம்கே ஒரு பொருட்டாக நினைக்கல. இதை திமுகவை மையப்படுத்தி அரசியல் பண்ணிட்டு வந்திருந்தார். அவர் ஓரளவுக்கு விஜய் சக்ஸஸ் பண்ணிட்டாரு. ஆனால் திமுக மையப்படுத்தின ஏடிஎம்கே மிஸ் பண்ணிட்டாங்க, முடியல அவங்களால. அதில் இந்த குழப்பம் வேறு இன்றைக்கி கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏகள் எடப்பாடிக்கு எதிராகவே தனியாக கூட்டம் போடுறது, பேசுறது, அவங்களே ஆதரவு கொடுக்க போகிற மாதிரிலாம் செய்தி வந்துட்டு இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் அதிமுக லால்குடி வேட்பாளர் லீமா ரோஸ் அவர்கள் தான் இந்த உடைப்புக்கு காரணம் ஒரு பரவலாக ஒரு குற்றச்சாட்டு, அந்த செய்தியும் இருக்குது. ஆமாம், அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இருக்கும். அதெல்லாம் இங்கே ஏடிஎம்கேல ஒரு பேஸ் வேல்யூ இல்லாத கட்சி ஆகிப்போச்சு. ஒரு தலைவர் எடப்பாடி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், இது ஏற்கனவே பேஸ் வேல்யூ இல்லாத கட்சி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல. அதுக்கப்புறம் உறுப்பினர் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு சீட்டு கொடுக்குறதும் சம்மந்தமே இல்லாத லீமா ரோஸுக்காக நீங்கள் காசுக்காக எடுத்துன்னு உள்ளே சேர்த்தீங்க. அவங்க தான் இன்றைக்கி ரோல் மாடல் ஆகிட்டாங்க. அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எல்லாரும் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருமகன் அந்த சைடு இருக்கிறாரு, மாமியார் இந்த சைடு இருக்கிறாங்க, பாண்டிச்சேரியில் இருக்காரு. ஆமாம், அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை? கண்டிப்பாக. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கேலையும் மற்ற எம்எல்ஏஸ்லாம் இதை பார்க்கறதுக்கு இருக்குது. பெரிய அளவுக்கு அவங்களுக்கு டிஎம்கே தான் மெயின் டார்கெட்டே ஏடிஎம்கேக்கு. விஜய் ஒரு டார்கெட்டே இல்லை. 2 இடத்துல தான் விஜய் இவங்களை எடுத்து பேசுகிறாரு, இவங்க அவங்கள எடுத்து பேசுகிறாரு. மற்ற இடத்துலலாம் இவங்களை பற்றி பேசவே இல்லை விஜய். அவர் திமுக தாவைக்காக தானே போட்டின்றார். அதனால நான் அவர் பேசவே மாட்டேன் அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்னு சொன்னதும் அதுக்கு விஜய் பதில் இவர் ஒருத்தர் 10 தடவை தோத்தவர் பேசிட்டு இருக்கிறாரு, 10 தோல்வி பழனிசாமின்ட்டார். அவர் சேலத்தை விட்டு வேற எங்கன்னா எடப்பாடியை விட்டு வேற எங்கன்னா நிற்க சொல்லி பார்க்கலான்ற மாதிரி ஒரு இதுவாகவே சொன்னார். அந்த 2 கான்ட்ரவர்சி தேவை இவங்களுக்குள்ள இல்லை. 2வது அதிமுக எம்எல்ஏவும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, சும்மானா எடப்பாடியால் ஒன்று எல்லாமே தோல்வி. ஏற்கனவே 5 வருஷம் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் 5 வருஷம் ஆல்ரெடி
ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே விஜய் வந்து கூட்டணி மந்திரி சபைக்கு தான் எல்லாருக்குமே அழைப்பு விட்டார். அப்போ யாருமே போகல. இப்போ ஜெயிச்ச பேர் வேறு எடப்பாடியால் திரும்ப இந்த பிரச்சனை வேணாம், கொஞ்சம் பேர் போகலான்ட்டு பெருவாரியான அவங்க முடிவு பண்ணுறாங்க. இது கட்சி தாவல் தடை சட்டம் கூட வராது போகுது. 3ல் 2 பங்கு, 2 பங்கு போயிட்டா 2 பங்கு போயிட்டாங்கன்னா 7 பேர் தான். எடப்பாடியால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. கட்சியை அவங்க கைப்பற்றுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் பண்ணது தானே இப்போ உள்ளவங்க பண்ண போறாங்க. இவர் ஏற்கனவே சசிகலா அம்மையாருக்கு பண்ண விஷயம் தான் இப்போ இவங்க பண்ண போறாங்க. ஆமா, அதுதான் நடக்கும். அது இவர் என்ன செய்தாரு? ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில வேலை செஞ்சு ஒரு ஆளுமையா வந்தவர் இல்லை. அது எப்படி நடந்ததுன்னு தெரியும். அந்த மாதிரி வந்தவர் அதுக்கப்புறம் வந்து இவங்க அவங்களே வேணுன்ட்டு பண்ண துரோகம் ஊர் அறிஞ்சது, உலகம் அறிஞ்சது. அது கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இருந்தாலும் அது ஊர் அறிஞ்ச விஷயம். அது எல்லாரும் காலில் ஊந்து போய் வாங்கிட்டு அவங்களே யாருன்னு கேட்டு இன்றைக்கி அதே துரோகம் திருப்பி நிற்கிது. இது திருப்பி வந்து விஜய்க்கு எதுவும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். இவங்க இல்லைனாலும் இந்த 6 பேர் இல்லைனாலும் இந்த காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக விஜய்க்கு ஆதரவு, அதில் மாற்றம் இல்லை. கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் வந்து ஒரு வேளை திரும்பவும் வந்து ஒரு ஸ்டாலின் பேச்சை கேட்டுட்டு திருப்பி எதனா பிரச்சனை பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. கண்டி ஸ்டாலின் பேச்சை கேட்டுட்டு தானே ஆதரவை கொடுத்துருக்காங்க. இல்லை, அது அந்த மாதிரி அவர் சொல்லவே இல்லையா? இவர் 2 பேரும் இவங்க சொல்லவே இல்லை கம்யூனிஸ்டுகள். இல்லை, கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு மீட்டிங்கில் சொன்னாங்க, நாங்கள் வந்து கேட்டதுக்கு உங்கள் விருப்பம் நீங்கள் செய்யுங்க. பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அவர் பதில், சண்முகத்தோட பதில் ஷார்ப்பாக. 2வது பேட்டியில் சண்முகம் சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து எப்படி இல்லை, நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க வந்து உங்கள் விருப்பம், அதுக்கு நான் தடையில்லை, செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்க திமுக ஒத்துழைப்போட வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க இண்டிபெண்டன்ட் கட்சி. அவங்களாம் கடந்த காலத்துல வந்து நீங்க திமுக சொல்லி வரலன்னா, விடுதலை சிறுத்தைகள் சொல்லி வரல அப்படின்னா நாங்க விஜய் ஆதரிச்சாலும் நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கணும் எப்படி சொல்ல முடியும்? சொல்றாங்கல்ல, இப்ப சொல்றாங்க. அந்த ஆதரவு இருந்தா தான் சொல்ல முடியும். ஏன்னா காங்கிரஸ் மாதிரி தனியா போயிருப்பாங்கல்ல. இது எப்ப வந்ததுன்னா இவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரும்ப சொன்ன பேர் தான் இந்த விஷயம்லாம் வந்தது. அவர் சொன்ன பேர் தான் அவர் ஒரு 2 நாள் இழுத்து கொடுத்தாரு இல்லையா ஆதரவு, அதனால வந்தது இது. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டியில் நாங்கள் இண்டிபெண்ட் பார்ட்டி, அவர் நாங்கள் அவங்க பேச்செல்லாம் கேட்க முடியாது. அப்படி அவங்க ஒரு பேச்சை கேட்க முடியாதுலாம் எங்கேயும் சொல்ல. இண்டிபெண்டன்ட் பார்ட்டிலாம் மாற்று கருத்து இல்லை. கம்யூனிஸ்ட் இன்னைக்கு 2 வேட்பாளர் இருக்காங்கன்னா அது யாருக்காக போட்ட ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க? அப்ப டிஎம்கேல இருக்கிறவங்களாம் கம்யூனிஸ்ட் ஆளுங்களே ஓட்டு போடலையா? அதை சார் நான் சொல்றது கேளுங்க. கம்யூனிஸ்டுக்கு எத்தனை % ஓட்டு இருக்கு? எவ்வளோனா ஓட்டு இருக்கட்டுங்க, கூட்டணி கட்சிங்க. யாரு அது கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கு பொதுமக்கள் யாரு முதல்வராக வரணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க? விஜய் வரணும்னு போட்டாங்களா, ஸ்டாலின் வரணும்னு போட்டாங்களா? இல்ல, அவங்க கூட்டணியில ஸ்டாலின் முதல்வராக வரணும் தான். அவருக்கு போட்ட ஓட்டுல தானே ஜெயிச்சிருக்காங்க. இல்ல, அப்படி பார்க்க முடியாது. அது இல்ல, எப்படி பார்க்க முடியாது சார்? ஒருத்தன் கடை வச்சிருக்கான், நான் வந்து 1000 ரூபா கொடுத்தா 10,000 ரூபா தரேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறான். இல்ல 10,000 ரூபா கொடுத்தா 10,000 ரூபா தரேன் 3 மாசத்துலன்றான். கொடுக்குறீங்க, ஆனா அவன் தரல, ஏமாத்திரான், சீட்டிங் தானே. அதே மாதிரி தானே இது. நாங்க வந்து ஒரு ஆளுக்கு ஓட்டு கேட்டுட்டு இன்னொரு ஆளுக்கு போகும்போது தமிழ்நாடு ஃபுல்லா எங்க பலம் என்னன்னு தெரியாத எங்களுக்கு ஏன் 4 சீட்டு கொடுத்தீங்களா? யாருக்கு? இவர் விடுதலை சேர்த்துக்கு 8 சீட்டு கொடுத்தீங்களா? பலம் என்னன்னு தெரியாத சும்மா ஒத்துக்கிட்டு தானே வாங்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டு தான் வாங்குறாங்க. இன்னும் எல்லாம் அதிகமா எதிர்பார்த்தவங்க தானே. கம்யூனிஸ்ட் கட்சியிலேயே குறைச்சி மதிப்பிட முடியாதுங்க. அவங்களும் நீண்ட காலமா மக்களுக்காக வேலை செஞ்சு சண்டை போட்டு அப்படியே வெளியே போயிருக்கணும்ல. எனக்கு ஏன் 4 கொடுத்தீங்க, நான் இருக்க மாட்டேன்னு போயிருக்கணும்ல. அவங்களாம் அதை செஞ்சிருக்கணும். அப்ப செய்யாம இருந்துட்டாங்களா? அப்புறம் நீங்க கோவப்பட்டு நான் கோவப்பட்ட ஒண்ணே இல்ல. கடந்த காலத்துல சீட்டு கொடுக்க சொல்ல திமுக பண்ண வேலையெல்லாம் கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் வெளியே வந்திருக்கணும். அந்த அளவுக்கு அவங்கள பண்ண வரல, வேற வழி இல்லை. ஆமா, இங்க யாரும் கூட்டணி, ஒரு பக்கம் பிஜேபிங்க, ஒரு பக்கம் பிஜேபி, அங்க போக முடியாது. கம்யூனிஸ்டுகளை விடுதலை போயிருக்கலாம். இன்னொரு பக்கம் விஜய் வந்து இப்பதான் வராரு. இவங்க அனுபவத்துக்கு அவரை நம்ம எப்படி தலைவரா ஏத்துக்க போய்க்கலாம். அவ்வளவுதான். சந்தர்ப்பவாத கூட்டணி தானே இது எல்லாமே. யார் தான் சந்தர்ப்பவாதம்? நீங்க கூட தான் வந்து ஏடிஎம்கே கூட திமுக கூட்டணி வச்சு எடப்பாடி முதலமைச்சர் ஆகலான்ற மாதிரி எல்லாம் ஒரு ரூமர் வந்தது. இது ஒரு சந்தர்ப்பம் தான். நடக்கல, திமுக வந்து திமுக ஆதரவு கேட்க போறாரு விஜய். அதெல்லாம் வந்து பேச்சு. திமுகவெல்லாம் அவங்க அவர் சொல்லவே இல்லை. நீங்க தாக்கு போச்சு. விஜய் அந்த விஷயத்துல கரெக்டா இருந்தாரு. இவங்க 3 பேர்கிட்ட தான் கேட்டாரு. ஆமா, ஏன்னா இவங்க தனியா நின்று ஜெயிச்சிட்டாங்க. திமுக பேர்கிட்ட மட்டும் தான் கேட்டாங்க. மத்தபடி அதுல பிஜேபி இருக்குது, அந்த கூட்டணியில் யாரும் கேட்கல, போல வரல. கேட்டாங்க, வந்துச்சுங்க 106. திருப்பி தேர்தல் நடத்துறது அவ்வளவு நல்ல விஷயமா? அதெல்லாம் வந்து திமுக யோசிச்சாங்க. திரும்பி தேர்தல் வேணாம், அது முதல்லயே அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு. மீண்டும் ஒரு தேர்தல் உடனடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, நாங்கள் எதிர்கட்சியாக இருக்க ஜெயிச்ச அன்னைக்கு ரிசல்ட் வந்த அன்னைக்கே சொல்லிட்டார். அதான் அரசியல். அதிமுகலேருந்து அந்த ஸ்ட்ராட்டஜி எதுவுமே வரல. ஏன்னா அவங்களுக்குள்ள குழப்பம் நிறைய ஆயிடுச்சு. அவங்க ஆதரவு கொடுக்கலான்னு போனாங்க,
இவர் அதை பெருசாக எடுத்துக்கல. திரும்பி அவர் வந்து இந்த 8 பேரை மட்டுமே டார்கெட் பண்ணார். உடனடியாக காங்கிரஸ் போயிட்டாங்க. காங்கிரஸ் போனோன்னா அவர் 5 வந்துருச்சுன்ற ஒரு தெம்பில் இருந்தார். இன்னொரு 8-10 தானே வந்துடும் அப்படின்னாங்க. அந்த 3 நாட்கள் இழுத்ததுக்கு காரணம்லாம் நிறைய உள்ள அரசியல் இருக்கும். அதாவது நான் இண்டிபெண்டன்ட்னா ஒரே நாள் காங்கிரஸ் போன மாதிரி அவங்க போயிருக்கணும். அவங்க போயிருக்க மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய உடனே போறவங்களுக்கும் ஒரு நாள் கழிச்சு போறவங்களுக்கும் 3 நாள் கழிச்சு போறவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். எதனா பேச்சு நடக்கும் போவோம். இந்த அரசியல்ல யாரும் ரொம்ப நேர்மையா எத்தனை போய் ஆதரவு கொடுத்துட்டாங்க, நேர்மையா வந்துட்டாங்கன்னு யாரையும் சொல்லிட முடியாது. இதுல நான் திமுக மோசமான கட்சி, அதிமுக மோசமான கட்சி, பிஜேபி மோசமான கட்சி, நான் தான் எல்லாத்துக்கும் மாற்று அப்படின்னு வந்தார்ல. இப்போ இவரும் நான் வந்து எதுவும் குறை சொல்ல, மாற்றுன்னு வரும்போது அப்புறம் ஏன் இவர் அவங்கள்ட்ட உள்ளவங்கள்ட்ட கேட்குறாரு, இல்லை நான் 108 இடம் வந்துட்டேன், எனக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை, எல்லாத்தையும் ரிசைன் பண்ணு, திரும்பி எலெக்ஷன் வை, நாங்க மெஜாரிட்டியா வந்து நானே ஆட்சி அமைக்கிறேன், எந்த தீய சக்தி ஊழல் சக்தி ஓட்டும் வேணாம்னு சொல்லலாம்ல. இது எப்படி தெரியுமா இருக்குது? சொல்ல மாட்டாங்க. விஜய் வந்தது பிடிக்காத பேசுற மாதிரி இருக்கு. பிடிக்காத பேசல சார். மாற்றம் அப்ப நான் தான் ஆளுவேன்னு சொல்றாரு. ஸ்டாலின் சொன்னாரா இல்லையா? ஏன் வரல? அவர் கழிச்சிட்டு போயிட வேண்டியதானே. நான் வரல, திருப்பி கழிச்சிட்டு போங்களா? ஏன் கழிச்சிட்டு போவீங்க? அவங்க தான் எதிர்க்கட்சியா உட்காரலன்ட்டாங்களே. சிஎம் வேணும்னு கேட்கவே இல்லை. வரேன்னு சொன்னீங்க, வரல. இல்ல சிஎம் உட்காரலன்னு முடிவாயிடுச்சு. எதிர்க்கட்சியா உட்கார்ந்துக்கிறேன். அவரே தோத்துறாரு, முதல்வரே தோத்துட்டாரு. தோக்குறது ஜாகரெல்லாம் ஈஸி சார். ஜெயலலிதா அம்மா தோக்கலையா? இங்க பாருங்க, ஜெயிச்சாங்க. காமராஜர் தோக்கலையா? ஜெயிச்சாங்க, தோத்தாங்க. கேளுங்க, எடப்பாடி அம்மையார் தோக்கலையா? காமராஜர் எடப்பாடி எதிர்க்கட்சி அரசியல். எடப்பாடி 2 முறை தோத்துருக்காரு. எடப்பாடி இப்போது எதிர்க்கட்சி அரசியல் இருந்தார். அவர் ஜெயிச்சாரு. இவர் வந்து அந்த இடத்துல வந்து நல்லா செஞ்சாரு. ஏன் தோத்தாரு? அதான் சார், எலெக்ஷன்ல வந்து எல்லாமே நடக்கும். அதை வந்து தோத்தாரு பேச முடியும். அம்மையார் சொல்றேன் தோத்தாங்க, அவரும் தோத்துட்டாருல, முதல்வரும் தோத்துட்டாரு. அதான் சொல்றேன், அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிப்பாரு. சென்னையே எங்க கோட்டை ஜெயிச்சிருக்கிற விஜய் அடுத்த எலெக்ஷன் சென்னையே திமுக கோட்டையா இருந்ததுங்க. இன்னைக்கு எப்படிங்க இவ்வளவு சீட்டு 16 சீட்டு அடிச்சு தூக்கணும்? சொல்றேன், எல்லாமே ஒரு கூட்டு. அதெல்லாம் வந்து அதை வெற்றியா பார்க்க அதெல்லாம் இருந்துட முடியும். அதை வந்து சாதாரணமா நினைச்சு ஒவ்வொரு தேர்தலும் மெஜாரிட்டி கிடைக்கலன்னு மட்டும் இல்ல சார், ஒவ்வொரு தேர்தலும் மாறும். எம்ஜிஆர் காலத்திலேயே திமுக வந்து மெட்ராஸ் சென்னையில் வந்து ஸ்ட்ராங்கு. எம்ஜிஆர் ஒரு இடம் கூட ஜெயிக்க மாட்டார். அம்மையார் அதை கொஞ்சம் பிரேக் பண்ணாங்க 91. ஆமாம், அது அலை. அப்புறம் 96 திரும்பி வந்துட்டாங்க. அப்புறம் திரும்பி 2001 திரும்பி மாறுது. அப்போ மெட்ராஸில் மெஜாரிட்டி அடிக்கிறாங்க. இது மாறி மாறி வந்துட்டு இருந்தது தான். இவங்க நீண்ட காலமாக அரசியலில் இருக்கிற கட்சி மாறி மாறி வர்றதுக்கும், புதுசாக ஒரு நடிகர் ஒரு ரசிகர் மன்றத்தை வச்சிருந்தவர் புதுசாக ஒரு கட்சி ஆச்சு 2 வருஷத்தில் சென்னையில் 16 தொகுதி ஜெயிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறைய அதான் அந்த ஓட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை பார்க்கணும். வேலைப்பாடா என்னன்னு கூட தெரியல. சொல்றாங்க பரவலா எனக்கு பிஜேபி மேல 100% முரண்பாடுங்க. அதனால விஜய் ஜெயிச்சாருன்ட்டு இதுக்காக பிஜேபி கட்டம் கட்டி இவிஎம் முறைப்பாடு இதெல்லாம் சொல்ல முடியாது. சென்னையில 16 தொகுதியில பக்கத்துல இருக்கிற துறைமுகத்துல அந்த அலை அடிக்கல, சேப்பாக்கத்துல அந்த அலை அடிக்கல, பக்கத்து மாநிலம் புதுச்சேரியில அந்த அலை அடிக்கல. புதுச்சேரியில தான் தீவிரமான ரசிகர்கள் அவருக்கு இருக்காங்க. இதெல்லாம் வந்து முரணா இல்லையா? இல்ல, புதுச்சேரியை விட சென்னை தான். சென்னை வந்து நீங்க விஜய்க்கு ரசிகர்கள் ஜாஸ்தி. அவர் கட்சி கட்டினது இப்ப எல்லாம் வந்தாங்க. ஏன் இங்க அடிக்கல? ஒரு தொகுதிக்கு அடிச்சா எல்லாத்துக்கும் அடிக்கலன்றதுலாம் இல்ல. அந்தந்த தொகுதியில வேட்பாளர் அலை கிடையாது, ஒரு அலை கிடையாது, ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க களத்துல பார்த்து அமைதியா விசிலுக்கு ஓட்டு போட்டவங்க ஏராளமான பேர் இருக்காங்க, எந்த பிரச்சாரமும் இல்லாத. அவங்க மக்கள் மனசுல கொஞ்சம் பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றம் அமையணும்னு நினைச்சு இருக்கிறாங்க. அதை செஞ்சு காட்டி இருக்கிறாங்க. முழுசா வரல. மாற்றம் என்பது கண்டிப்பா வேணும். அது மக்கள் மத்தியில எழுச்சி வந்திருக்கு. ஓகே, அவருக்கு ஒரு மெஜாரிட்டியும் கொடுக்காம இங்கேயும் ஒரு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் வந்துட்டாரு, இப்போ சிஎம் ஆகிட்டாரு. இப்போ அவர் 2வது நாட்கள் தமிழக முதல்வராக பணியை ஆற்றிக்கிட்டு இருக்காரு. அதிலெல்லாம் எந்த குறையும் இல்லை. நாங்கள் அதுக்கு வாழ்த்துக்கள் தான் தமிழன் டிவி சார்பாக. பட் அடுத்தடுத்து அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், இப்போ இருக்கிற அரசியல் களம் எப்படி இருக்கும், இன்னொரு 3-4 நாட்களில் பெரும்பான்மையை அவர் சட்டமன்றத்தில் நிரூபிக்கணும். இது எந்த மாதிரி ஒரு களம்னு தெரியாது. இப்போ நிரூபிச்சிட்டாருன்னா அடுத்த 6 மாதத்துக்கு பஞ்சாயத்து கிடையாது. அதுக்கப்புறம் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒரு 6 மாதங்களுக்கு அப்புறம் தான் கொண்டு வர முடியும். அப்போ அது அந்த 6 மாதத்துக்கு அவர் ஸ்ட்ராங்காக ஆட்சி பண்ணிட்டு போவார். இந்த 6 மாதத்துடைய நிலைப்பாடை பார்த்துட்டு அடுத்த எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு திரும்பி 6 மாதத்துக்குள்ளே திருப்பி ஏடிஎம்கேலேருந்து கொஞ்சம் பேர் போயிடுவாங்க. அவர் அங்கேருந்து போகிறாங்களா, இங்கேருந்து வராங்களா, இங்கேருந்து போகிறாங்களான்னு சொல்லலாம். நடக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இனிமேல்ட்டு ஏன்னா ஏடிஎம்கேல 30 பேரும் போய் நின்றாதான் அது கட்சி தாவல் தடை சட்டத்தில் வராது. அவங்க ஒரு 10 பேர் போனால் 15 பேர் போனால் அவங்க எல்லாமே எம்எல்ஏ பதவி இழந்துருவாங்க. கட்சியே இவங்க கைப்பற்றிட்டு ஆதரவு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? எடப்பாடி எடுத்துட்டு
அந்த அளவுக்கு சாத்தியம் இருக்குன்றீங்க? அந்த அளவுக்கு ஆமா, 3ல் 2 பங்கு ராணுவ கட்டுப்பாடோட கட்சி வச்சிருக்காரு. அப்படிலாம் ஒன்றும் பெருசா அந்த மாதிரி இருந்தா ஏன் 30 பேர் இப்படி பேசுறாங்க? எடப்பாடி சட்டசபைக்கு வர சொல்ல கொஞ்சம் எம்எல்ஏவும், வேலுமணி வர சொல்ல நிறைய எம்எல்ஏவும் ஏன் வராங்க? கட்சியை கைப்பற்றிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி கட்சி தருது? பிஜேபியோட அஜெண்டா தானே. ஒரு மாநிலத்துல 2 பெரிய கட்சியை காலி பண்ணணும்னா புதுசா ஒருத்தரை உருவாக்கி வர வச்சு அந்த கட்சியை உடைச்சி பாதி பேர் இங்க போ, இந்த கட்சியை முடக்கி அப்படின்னு விஜய் வந்தது பிஜேபி அஜெண்டாவை பார்க்க வேணாம். ஏடிஎம்கே உடைக்கிறது பிஜேபி அஜெண்டா. அது எப்பயுமே எல்லாரும் சொன்னாங்க, இன்னைக்கு இல்லை. இவங்க எப்போ வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சாங்களோ ஃபஸ்ட்டு தோத்தாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, இவர் கிடையவே கிடையாது, இனிமேல் போவே மாட்டேன்னு சொல்லி நின்னாரு. அதுலேயும் தோத்தாரு. அதுலேயும் தோத்து திருப்பி கூப்பிட்டு வச்சு மாட்டி திருப்பி கூட்டணி வச்சிட்டாங்க. திருப்பி இப்போ தோத்துக்கிறாரு. இது நடக்குது, எல்லாரும் ஊர் அறிஞ்ச விஷயம் தானே. நாம என்ன ஏன் எதிர்க்கையா கூட்டு மாற்ற போறாங்க? ஊர் அறிஞ்ச விஷயம் தானே. போன முறை வெற்றி பெற்ற இடத்தை விட இந்த முறை அதிமுக கூட்டணி கம்மியாகும். அது நான் நிறைய தொலைக்காட்சிகளில் பேசும்போது 45லேருந்து 55க்குள்ளே தான் வருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக அந்த மாதிரி தான் வந்திருந்தாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு போன வாட்டியோட இந்த வாட்டி அலை அவங்களுக்கு வந்து பெருசாக இல்லை. இந்த வாட்டி திரும்பியும் பிஜேபியோட போனனால அவங்களுக்கு டிராபேக்னு தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி பெரிய வேட்பாளர்லாம் தோத்துட்டாங்க, எல்லாரும் தோத்துட்டாங்க. இதுலேயும் இந்த சைடு டிஎம்கேலையும் தோத்துட்டாங்க, ஏடிஎம்கேலையும் பெரிய கட்சியில் முக்கியமானவங்களாம் தோத்துட்டாங்க. இதில் கரண்ட் கிட்டத்தட்ட 18-16 அமைச்சருக்கு மேலே தோத்துட்டாங்க நிறைய பேர். அதுவும் துரைமுருகனே தோத்துட்டாரு, முதல்வர் தோத்துட்டாரு. அந்த மாதிரி நிறைய இங்கே சைதாப்பேட்டையில் அவ்வளோ நல்லா சிறப்பாக செஞ்சு அவர் மா சுப்பிரமணியன் தோத்துட்டாரு. சார் செய்ததெல்லாம் கணக்காக இருந்திருந்தா திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கோம். செய்ததை யாரும் மக்கள் கணக்கில் எடுக்கல. அப்போ அதிமுக வேணும்னா அதிமுகவையும் விரும்பல. சரி, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம்னு ஆனாலும் அது மெஜாரிட்டி கொடுக்காம கம்மியாக கொடுத்து வச்சிருக்கிறாங்க. பட் இவருடைய செயல்பாடுகள் அடுத்தடுத்து போறதை பொறுத்து தான் எதிர்கட்சிகள் எந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரியும். அதே நேரத்தில் இப்போ சிவி சண்முகம் தலைமையில்னு ஒரு அணி அணிஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தாவைக்காக்கு முழு ஆதரவு அப்படின்றது போச்சுன்னா இவர் ஆட்சி வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க சும்மா கொடுக்க மாட்டாங்க ஆதரவு. இப்போவே அவங்க 10 பேருக்கு வந்து அமைச்சர் பதவி கேட்டுட்டு இருக்காங்க. எங்களுக்கு 10 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுங்க, 5 வருஷம் நீங்க தான் அப்படின்னு கேட்டதாக பெரிய தகவல் போயிட்டு இருக்கு. இதை வந்து இன்னும் அவங்க பரிசீலனை பண்ணல. விஜயை பார்க்கணும்னு சிவி சண்முகம். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு அங்க ஃபுல்லா இருக்கிறவங்க பாதி பேர் ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க தான். விஜய் கிட்ட முக்கிய தலைவர்கள்லாம். முக்கிய தலைவர் யாரு? செங்கோட்டையனையும் மறந்துட்டீங்க. அவரை தவிர வேற யாரு இருக்காங்க? விஎஸ் பாபு, ஜேசிடி பிரபாகர், இப்ப இருக்கிற கவர்னர். விஎஸ் பாபு டிஎம்கே ஆளுங்க அடிப்படையில. எங்க அடிப்படையெல்லாம் இல்ல. அதுக்கப்புறம் எங்க போனாரு அவரு? அது ஃபுல்லுக்கா 1 மாசமா 3 மாசமா இருந்தார் ஏடிஎம்கேல. மாவட்ட செயலாளர் இருந்தாரா? ஒரு கவுன்சில் தேர்தல் ஃபுல்லா வேலை பார்த்தாரு. நம்ம விஎஸ் பாபு, இப்ப இருக்கிற சபாநாயகர் ஏடிஎம்கேல இருந்து வந்தவர். வைத்தியலிங்கம் ஏடிஎம்கேல இருந்து வந்தவர். வைத்தியலிங்கம் பையன் இருக்காரு. அவங்க பையன் தான் கட்சியில வந்து ஏடிஎம்கே லிங்க் உள்ளவங்க கிட்டத்தட்ட மெஜாரிட்டியா இருக்காங்க. இப்ப தனபால் அவங்க பையனை கூட நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் அவங்க நேரா ஈஸியா அவங்க ஏடிஎம்கே கேப்சர் பண்ணுவாங்கல. ஏடிஎம்கேல நேரடியா இருந்து வந்தவங்க ஒரே ஒரு இவர்தான். நம்ம செங்கோட்டையன். இத்தனை பேர் சொல்றேன், ஜேசிடி பிரபாகர்லாம் எம்எல்ஏ இருந்தவர்ன்ற நீங்க ஒரே சார். அது எப்போ சார்? அது எப்போ இருந்து சார்? ஏடிஎம்கே தானே சார் அது. கட்சியில இருந்து வந்து போய் எவ்வளவு நாள் ஆயிடுச்சு சார். அவர் இவர் ஆரம்பிச்சு 2 வருஷம் சார் கட்சி. நான் வந்தவங்கள தான் சொல்லிட்டு இருக்கேன். எதுல இருந்தாங்கன்னா அவர் எதுல இருந்தவங்கள சேர்த்தாரு? இவர்ல எப்பயோ இருந்தாரு. அதனால ஏடிஎம்கே இதுவாயிடுன்றீங்களா? அது ஈஸியா பேசலாம்ல. இப்ப முதல்ல வந்து அங்கதான் பேசியிருக்காங்க. பட் அவங்க பெருசா ரியாக்ஷன் பண்ணல. அதோட தான் செங்கோட்டையின் மூலமாக ஆதவர்ஜினா வந்து ஏடிஎம்கே தான் பேசியிருக்காங்க. எல்லோரோட கணிப்பு சார். கட்டாயம் அந்த சைடு வந்து ஆதவர்ஜினா மாமியார் இருக்கிறதுனாலும் இந்த சைடு செங்கோட்டையன் இருக்கிறதுனாலும் கட்டாயம் இங்கே பேசி உடைக்க இழுக்க வாய்ப்பு இருக்குன்றது எல்லோரோட கணிப்பு. அதுதான் ஒரு ஈஸியாக இருக்கும்ன்றேன். அது ஒரு கணிப்பு. அது இந்த சைடு இவங்க நியாயமா அவர் எழுதி லெட்டர் எழுதி கேட்டது இவங்கள தான். அவங்களெல்லாம் லெட்டர் எழுதி கேட்கல. அவர் ஃபஸ்ட்டு அவங்கள கேட்கல. என்னன்னா அதுங்க கேட்டோம்னா மத சார்பின்மை பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க, அதனால இஷ்யூ வருமோ அப்படின்னு கேட்கல. இப்போ உடச்சிட்டு வரும்போது ஏடிஎம்கே 2 ஆகுது, A1 ஏடிஎம்கே 2ன்னு ஆகும்போது அதை வந்து அக்செப்ட் பண்ணுவார். என்ன பண்ணுவார்னா, இந்த 8 பேர் எப்படி பண்ணுறாங்கன்றத பார்ப்பார். இப்போ எதுக்காக அதிமுக கூட்டணி வந்து உடஞ்சிட்டு வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறாங்கன்றது உங்களுக்கு புரியுதா? எதுக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஒரு அரசியல் நிறுவனராக இருக்கீங்க. எதுக்காக திடீர்னு அதிமுக ஒரு 30-32 எம்எல்ஏ கொண்டு வந்துட்டு உனக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம்? அதில் 2 விஷயம் இருக்குதுங்க. எடப்பாடி தலைமையை இனி ஏற்றுக்கக்கூடாத ஒரு அரசியல் இருக்குது. 2வது, ஏற்கனவே 5 வருஷம் சும்மா கடந்து போயிட்டோம், வீணாக போயிட்டோம். இன்னொரு 5 வருஷமாக இங்கே தொங்கு சட்டசபை இருக்க சொல்ல நமக்கான அமைச்சர் பதவிகளை கேட்டு வாங்கினு ஆல்ரெடி அவர் கூட்டணி கட்சியில் இருக்கிறவர். நமக்கான எதுவே கேட்டு வாங்கினு ஏன் ஆதரவு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது 2 தான் இருக்கும்.
இதுக்கு மேலே வேற என்ன சொன்னதுல ரெண்டாவது வந்து இன்னொன்று இருக்கு. இந்த 32 பேர் தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு வரும்போது எதுக்கு இந்த 5-2-2-2 வந்து நம்ம வந்து இது பண்ணணும்? முக்கியமாக காங்கிரஸை வெளியேற்றப்படணுன்றது பிஜேபியுடைய அஜெண்டா. ஏன்னா எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸை காலி பண்ணிட்டு வராங்க. அப்போ இங்கே 60 வருஷமா எந்த போஸ்டிங்லேயும் இல்லாமல் திடீர்னு விஜய் கிட்ட போய் ஒரு அமைச்சர் ஆகிட்டாங்கன்னா அந்த கட்சி இங்கே வளர ஆரம்பிச்சிடும். அதுக்காக வாண்டடாக உடைக்கப்பட்டது தான் இப்போ ஏடிஎம்கே. அப்போ ஏடிஎம்கே முழு ஆதரவு நாங்கள் தரணும் போது பரிசீலனை மொத்தமா விஜய் காங்கிரஸை வெளியேற்ற மாட்டார். திமுக இவங்கெல்லாம் வேணா ஏடிஎம்கே உள்ள வந்தா இவங்கெல்லாம் வேணா போலான்ட்டு போவாங்க. 2 கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் வந்து ஏடிஎம்கே உள்ள வரதுனால நாங்க வரமாட்டேன்ட்டு போனாலும் போவாங்களே கண்டி. காங்கிரஸ் அந்த பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் திமுக உடஞ்சு போச்சு, இனி ஒட்டாது. ஆமாமா, இனி உடஞ்சு போச்சு, ஒட்டாது. இனி காங்கிரஸ் வந்து விஜய் மேலதான் ஏறி சவாரி செஞ்சு ஆகணும். இன்னைக்கு திமுக ஒரு கோடியே 75 லட்சம் ஓட்டு வாங்கிக்கிறார். 1 கோடியே 70 லட்சம் சில்லற ஓட்டு வாங்கிக்கிறாப்புல விஜய். அது போதும், அதில் வச்சு நம்ம நகர்த்த முடியுமான்னு காங்கிரஸ் இனி அப்படிதான் போய் ஆகணும். விஜய் காங்கிரஸை கழட்ட மாட்டாரு. காங்கிரஸை கழட்ட மாட்டாருன்னா காங்கிரஸை கழட்டாம பிஜேபி இங்க ஒரு தெளிவா ஆட்சி பண்ண விட்டுருவாங்களா? விட்டுற மாட்டாங்க. இல்ல இவங்க வராங்கல்ல, இவங்க வந்துட்டாங்கன்னா இவங்க வரதே காங்கிரஸ் வெளியேற்றுறது தான் சார். பாரு சார், இவங்க வந்துட்டாங்கன்னா அதுல கட்சி இவங்க கையில போச்சுன்னா வேற மாதிரி இருக்கும். இவங்க கையில போலன்னா ஒரு சில பேரை கட்சியை விட்டு நீக்குவார் எடப்பாடி. நீக்கின பேர் வந்து அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷன் எல்லாம் போகும். அதுவும் நடக்கும். நீங்க பாத்துங்க, எடப்பாடி கையில சிவி சண்முகம் கையில கட்சி போயிடுச்சுன்னா இது செட்டா ஆதரவு கொடுப்பாங்க. பிஜேபி லிங்க்ல தான் இருக்கும். இப்பவும் ஏடிஎம்கே பொறுத்தளவு பிஜேபி லிங்க்ல தாங்க இருக்குது. அது ரொம்ப மோசமா இருக்குது. அது கரைஞ்சிட்டாங்க. அதுல எடப்பாடி வந்து அவ்வளவு இதையும் தேய்ச்சி கரைச்சி விட்டாரு. இன்னைக்கு அந்த லிங்க்ல தான் இருக்குது. ஒரு காலம் கட்சியை கைப்பற்றுறதுக்கு எடப்பாடி வந்து ஒரு சில விஷயத்தை பிஜேபி சொல்றதை கேட்கல. சசிகலாவை சேர்க்க சொல்றது, ஓபிஎஸ் சேர்க்க சொல்றது. சசிகலானால ஒரு 8 இடம் தோத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பிஜேபி சொல்றத இவர் வந்து கௌரவ பிரச்சனை ஆக்கி அவங்க உள்ள வந்தா நம்ம காலி ஆயிடுவோம் இவர் சேர்க்காத போயிட்டாரு. இப்ப தோத்து போயிடுச்சு. இப்ப என்ன முடிவு பண்ணுவாங்க? இனி எடப்பாடி இருந்தா பிரச்சனை இப்படிதான் கிளம்பும். ஒண்ணு கட்சியை கைப்பற்றுறது, இல்லைன்னா எடப்பாடி கிட்ட இருந்ததுன்னா யாரெல்லாம் இந்த பிரச்சனை காரணமோ அவங்கெல்லாம் வந்து நீக்குவாரு. ஆமா, இப்ப எடப்பாடினால அந்த கட்சி வந்து தேஞ்சு போச்சு அப்படின்றீங்க. அதிமுக என்பது மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட திமுக விட அதிகமாக ஆண்ட கட்சி தமிழ்நாட்டில். இப்போ அதோடைய மொத்தமாக தேஞ்சு போனதுக்கு முக்கிய காரணமாக எதை நினைக்கிறீங்க? இல்லை, பிஜேபி இன்வால்வ் தான். அது பிஜேபி இன்வால்வ் தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எடப்பாடிக்கு தெரியாதா? எடப்பாடிக்கு தெரியாம இருக்குமா? ஏன் தெரியாது? இல்ல, அப்போ தெரிஞ்சே கட்சியை அழிச்சிட்டாரா? ஆமா, அவர் மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டு பிஜேபி அதை வச்சுதானே, இடியை வச்சுதானே எல்லாரையும் மிரட்டி எல்லாம் பண்ணி நிறுது. ஏடிஎம்கே பிஜேபிக்கு கூட கூட்டணி வைக்க பிஜேபிக்குன்னு அவ்வளோ பெரிய ஓட் பேங்கா? ஒன்றும் கிடையாது. அவங்களோட சென்ட்ரலில் இருக்கிற ஆட்சி கிட்டத்தட்ட 15 வருஷமா 10 வருஷம் முடிஞ்சு 15 வருஷம் நிறுவுறாங்க. எவ்வளோ பேரை வந்து இடியை வச்சு கேஸை போட்டு உள்ள தள்ளினாங்க, போனாங்க, என்னெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு தெரியும். நம்மளுக்கு ஒரு அந்த நிலை வந்துடக்கூடாதுன்ட்டு எடப்பாடி வந்து தன்னை காப்பாற்றிக்க கரைச்சது தான் ஏடிஎம்கேவை. இப்போ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏடிஎம்கே வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரும்னு எடப்பாடி நினச்சிருப்பாரா? இந்த கட்சியை இப்போ உடைப்பாங்க அது நினைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தோத்த பேர் அது தானா உருவாயிடுச்சு. அது செகண்ட் லைன் லீடர்ஷிப் இருக்கிறாங்களா? எடப்பாடி வந்து பெருசா கட்சியில் ஆளுமையோட வந்து, நான் ஏற்கனவே சொன்னது போலதான், எடப்பாடிக்கு விட ஈக்குவலான எல்லாருமே தலைவர் தான். இவருக்கிட்ட அன்னைக்கு வந்துட்டார். வந்ததை அப்படியே தக்க வச்சுன்னு ஓட்டலான்னு பார்த்தாரு, முடியாது, எல்லாமே தோல்வி ஆகி போச்சு. இப்போ இனி வானான்ற மாதிரி இது பிஜேபியே சொல்லி கூட உடைக்கும். இதுல வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. சிவி சண்முகத்தையோ வேலுமணியோ விஜயபாஸ்கர் இவங்க எல்லாம் ஒருங்கிணைச்சு எடப்பாடி தூக்கி போட்டு கூட நீங்க பாத்தீங்கன்னா 3 ஜாதியினர் தான் அதை மெயினா லீட் பண்றாங்க. கொங்கு மண்டலத்துக்கு வேலுமணி, விழுப்புரத்துக்கு சண்முகம், தேவருக்கு முன்னாடி விஜயபாஸ்கர். அது எந்த மாதிரி ஒரு இல்லை, அதெல்லாம் செய்யறாங்க, பிளான் பண்ணி தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி இருந்தால் எடப்பாடியை இனி க்ளோஸ் பண்ணணுன்ட்டு தான் பிஜேபி நினச்சிச்சு. பிஜேபியோட வேலை தான் இது. இல்லைன்னா இவ்வளோலாம் இவங்க இவ்வளோ பண்ண மாட்டாங்க. இப்போ பிஜேபியில் பார்த்தீங்கன்னா சென்ற முறை 4 எம்எல்ஏக்கள் வந்தாங்க. முன்னாடி கொங்கு மண்டலமே வாஷ் அவுட். ரெண்டாவது அந்த கட்சியின் தலைவரே நைனா நாகேந்திரனே தோத்துட்டாரு. போஜராஜன்ற ஒரு மட்டும் தான் ஜெயிச்சிருக்கிறாரு, ஒரே ஒரு. ஆமா, இதை எப்படி பாக்குறீங்க? சென்ற முறை எம்எல்ஏ இருந்த வானதி தோத்துட்டாங்க. ஆமாம் ஆமாம், இது வந்து பிஜேபிக்கு பெரிய ஏங்க ஒன்றுமே செய்யாத ஆள் தோக்கிறதுக்கும் எல்லாம் செஞ்ச ஆளுங்களே நிறைய பேர் அமைச்சருங்களே டிஎம்கேல தோக்க சொல்லலாம். இவங்கெல்லாம் எந்த மூலிகை எதுவுமே செய்யாத பிஜேபி மத அரசியல், வெறுப்பு அரசியல், மக்கள் மேலே, சிறுபான்மை மக்கள் மேலே
தலித் மக்கள் மேலே ஒரு வெறுப்புணர்வு அரசியலில் கொண்டு வர பிஜேபி தோத்தது வந்து பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓரளவுக்கு நல்லா செஞ்ச மினிஸ்டர்ஸே இதெல்லாம் தோத்துட்டாங்களே. ஆமாம், இப்போ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஓட்டு வங்கி எங்கேருந்து எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்லேருந்து, காங்கிரஸ்லேருந்து, பிஜேபிலேருந்து, திமுகலேருந்து, அதிமுகலேருந்து வாரியாக எடுத்துருக்கிறார். இதில் வந்து அதிகமாக எடுத்தது வந்து இப்போ சென்ற முறை பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து 16% ஓட்டு பேங்கிங் காமிச்சாங்க அண்ணாமலை தலைமையில் போட்டிட்டப்ப. அது அப்படியே குறைஞ்சி திரும்பி 2க்கு வந்துருச்சு. அப்போ கிட்டத்தட்ட 12-13% ஏற்கனவே பெற்ற வாக்குகள் அப்படியே மடைமாற்று மாதிரி. அது கூட அவங்க ஓட்டா இருக்காது, எல்லாரையும் சேர்ந்து வந்து தானே ஓட்டு தானே, அப்படிதானே பார்ப்பாங்க. அவங்க அப்படிதான் பர்சன்டேஜ் பார்க்குறோம். இவங்க நின்ன தொகுதியிலேருந்து கணக்கு பண்ணி எவ்வளோ ஓட்டுன்னு பார்த்து அண்ணாமலையால் ஒரு 2-8% வந்ததா ஒரு கணிப்பு இருந்தது. அப்போ அந்த 8ல் வந்து 6% அப்படியே போயிருச்சு. இது அண்ணாமலையும் ஏதாவது சொல்லியிருப்பாரா, ஏப்பா நீங்களாம் விஜய்க்கு போட்டுருங்கன்னு? அப்படிலாம் எதுவும் பேச முடியாதுல்ல. இன்னைக்கு வர பாருங்க, ஒரு இளைஞர் பட்டாலும் பெருசா விஜய் அலையாவும் இல்லாத மாதிரி ஏதோ குறிப்பிட்ட மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கிறாங்க, அது எல்லாம் போட்டுக்கிறாங்க. அதில் தான் அவர் வந்து பெரும்பான்மையா வரலனாலும் ஒரு 150 சீட்டு 180 சீட்டு வந்திருந்தாங்கன்னா எதனா அலைகளைன்னு சொல்லியிருக்கலாம். எல்லாருக்குமான ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்க. அதில் ஒரு 108 சீட்டு வந்துருக்குது. இன்னும் ஒரு 10 சீட்டு வந்துருந்தா இந்த பிரச்சனை கூட கிடையாது. இன்னும் ஒரு 10-15 சீட்டு வந்ததுன்னா இந்த பிரச்சனை கிடையாது. இன்னும் ஒரு சீட்ல தோத்த எம்எல்ஏ இருக்கிறாரு. அவர் இல்லைன்னா அவர் தான் ஜெயிச்சிருப்பார். 107 ரீகவுண்டிங் கேட்டிருக்காரு அவர். ஆமா, ஏற்கனவே ரீகவுண்டிங் கேட்டு தான் என்னது அது திருப்பி வந்து இவர் இப்ப பண்ற போஸ்டல் ஓட்டெல்லாம் என்ன சொல்லியிருக்காரு, 2 ஓட்டு வந்திருந்தா கூட அவர் ஜெயிச்சிட்டு இருப்பாரு. என்ன பண்ண, ஒரு ஓட்டுடைய மதிப்பு பெரிய கருப்பு, ஒரு ஓட்டோட மதிப்பு தாவேகாவுடைய வேட்பாளருக்கும் தெரியும். அப்பா ஓட்டுனா எவ்வளவு முக்கியம். அதுதான் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த 2 சீட்டு வச்சுக்கிறவங்க தானே இன்னைக்கு வந்து பெரிய தலைவராக காட்சி அளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சைடு சென்ற முறை இது விடுதலை சிறுத்தை 4 ஜெயிச்சாங்க. எந்த கட்சியாவது எந்த முதலமைச்சர் ஆக போறாவது 2 சீட்டுக்காக அங்கிருந்து இடம் பெயர்ந்து வந்து பார்க்க வரலாறு இருக்குதா தமிழ்நாட்டில்? இல்லையே. இவங்க தான் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை. யாரும் 25 சீட்டு வச்சுக்கிறவங்க கூட முதலமைச்சரை தான் போய் பார்ப்பாங்க. அவங்க 96 சீட்டு ஜெயிச்ச கலைஞரே 5 வருடம் ஆட்சி ஆண்டார். மைனாரிட்டின்னு ஜெயலலிதா அம்மையார் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ கூட அவர் யார்ட்டையுமே போல, எல்லாருமே உடனே அறிக்கை கொடுத்துட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிலாம் இப்போ 17-18 எம்எல்ஏக்கள் இருக்கு. யாருக்கும் ஒருத்தர் கூட ஆட்சியில் பங்கு கொடுக்காத 5 ஆண்டு முதலமைச்சர் ஆனாங்க. அந்த அம்மாவும் மைனாரிட்டி திமுக அரசு ஒரு வார்த்தை அப்படிதான் பேசுனாங்க. அவங்க யாருக்கும் கொடுக்காததான் இருந்தாங்க. காங்கிரஸும் அப்போ கம்முன்னு தான் இருந்தது. ஆமா, இதோட காங்கிரஸ் யூஸ் பண்ணல இல்லை, அவங்க கொடுக்க மாட்டேன்னே சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக கிட்ட ஆதரவு கேட்டாரு, 1 இடம் 2 இடம் உள்ளவங்கள்ட்டலாம் கேட்டார், எல்லாமே பண்ணாங்க. பிரேமலதா விஜயகாந்த் சைலண்டாக ஒரே வார்த்தையாக சொல்லி முடிச்சிட்டாங்க, நான் திமுக கூட்டணி தான் வாங்கிக்கிறாங்களே ஆமாம் அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் இருந்த 4 பேர் பாட்டாளி மக்கள் கட்சி, அதை ஏன் இவங்க வந்து கணக்கிலே எடுத்துக்கல? தாவேகா இந்த பக்கம் கேட்ட மாதிரி அதுவும் ஒரு இண்டிபெண்டன்ட் கட்சி தானே, அவங்கள ஏன் இவங்க வந்து அப்ரோச்சே பண்ணல? ஆனால் முதல்ல அப்ரோச் பண்ணும்போது அவங்க மனைவி சௌமியாவுக்கு துணை முதல்வர் பதவி கேட்டதா ஒரு தகவல் இதே மாதிரி தான். ஷேரிங் கெப்பாசிட்டி ரொம்ப மோசமாக இருக்கும் சார் அவங்களது. பிஎம்கே எதுலையுமே ஷேரிங். இப்போலாம் 2 கம்யூனிஸ்டுகள் ரொம்ப ஒரு தார்மீக அடிப்படையில் எல்லாம் சொன்னாங்கல்ல, கரெக்டாக இருக்காத கொள்ளாத கரெக்டாக பேசுனாங்க, கூட்டத்தை கூட்டினாங்க, பேசுனாங்க, சொன்னாங்கல்ல. பிஎம்பி அப்படி இருக்காது, கூட்டம் கூட்டுறது பேசுறதுலாம் இல்லாத. அவர் பெருசாக இந்த 4 தான் தீர்மானிக்கன்னு சொல்லிட்டு பெருசாக பேசுவார். அதனால ஆமாம் கிட்டே போல அவங்களோட பேரெல்லாம் ஓவராக இருக்கும், எப்பவுமே மோசமாக இருக்கும், அதிகப்படியாக இருக்கும். அது வந்து பிஎம்கேலாம் வந்தால் நாளைக்கு விடுதலை சிறுத்தைலாம் உள்ளே போகாது. ஆமாம், அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சிகளும் யோசிப்பாங்க, போகாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அமமுக வேட்பாளர் அவர் காமராஜ் அவர் வச்சு ஒரு பெரிய கேம் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அவர் ஒரு ஆள் கையெழுத்து போட்ட மாதிரி ஒரு வீடியோ தாவகையினர் வெளியிடுறாங்க. இவர் வந்து எம்எல்ஏ காணாம போயிட்டாருன்றாரு. அதோட சிரிப்பு தினகரன் போய் கவர்னர் மாளிகைக்கு வராரு. தினகரன் போய் ஒரு எம்எல்ஏ ஆதரவு கருத்து எடுத்து போய் எடப்பாடி ஆட்சி அமைப்பு. அதை விட காமெடி வேற எதுவும் இருக்காதுங்க. அவர் ஏற்கனவே எதிர்கட்சி கூட தகுதி இல்லாத உட்காந்துக்கிறாரு எடப்பாடி. ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு ஆள் லெட்டர் எடுத்துன்னு போய் கொடுக்காது. தினகரன் எதனா என்ன கிராக்கா என்னன்னு கூட தெரியல. இந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. எதனா குதிரைபுரம் ஊழல்னு சொல்லி சும்மா அவர் அந்த அரசியல் பண்ண இவங்களே கூப்பிட்டு அந்த ஆளை ஒளிய வைக்க சொல்லிட்டு போன் எடுக்காத சொல்லிட்டு அந்த மாதிரி எதனா பண்ணின்னு இருப்பாங்க. ஆனா இவர் கார்ல உட்காந்து கையெழுத்து போட்டு போதுமா அப்படின்னு கேட்கிறாரு. அது என்ன மாதிரி? அங்கேயும் கொடுத்தா ஏதோ ஒரு காரு முதல்வர் வீட்டுக்கு விஜய் ஆபீஸுக்கு உள்ள மூஞ்ச போத்தின்னு போனதா ஒரு இன்னோவா கார் காட்டினாங்க. ஒரு
அது எந்த இடம்னு கூட சரியா தெரியல. ஜெயலலிதா அம்மையார் படம் காட்டினாங்க, அவர் தான் மூஞ்ச மூடின்னு போறாருங்கிறாருனாங்க. ஆதரவு கொடுக்குறேன்னா குத்துட்டு இருக்கு பாரு, ஏன் மூஞ்ச மூடின்னு போகிறத இப்படி வரதான் என்னதான் ஆகிட போகுது. ஆமாம், இவரு நான் ஒரு 20 பேரை வச்சுன்னுக்கிறேன். தினகரன் ஜெயிச்சது அந்த ஒரு ஆள் தான். ஒருவேளை தினகரன் ஒரு 5-6 பேர் ஜெயிச்சிருந்தா ஐயோ இன்னும் ஓவராக இருந்திருக்கும். பயங்கரமா பண்ணியிருப்பாரு, இன்னும் பயங்கரமா பண்ணியிருப்பாரு. ஒண்ணுக்கே எத்தனை போய் ஆதரவு கடிதம் கொடுத்துட்டாரு அவரு. எனக்கு வந்து துணை முதல்வர் அவரு கூச்சவே படலங்க உள்ள போறதுக்கு. எடப்பாடி ஜெயிச்ச சீட்டு எத்தினே நம்ம என்ன ஒண்ணு எத்துன்னு போறோமே அவருக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு. இது கூட இவ்வளோ கேவலமான அரசியல் பண்ணுவாங்க. ரொம்ப அசிங்கமா இருந்தது அவரோட அரசியல். ஜெயிச்சும் வந்து விஜய் ஆட்சியில வரக்கூடாதுன்னு வந்து ரொம்ப எல்லாம் திமுக சைடில் எந்த ப்ரெஷரும் கிடையாது. அவர் 2 அறிக்கை தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் அந்த சைடில் நிறைய ப்ரெஷர் இருந்தது. அது கண்கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, பாதிப்பு நிறைய அவங்களுக்கு. அவங்க ரொம்ப இதுவாக இருந்தாங்க, ஆட்சி சரியில்லை, திமுக மேலே அதிருப்தி இருக்குது, நாம தான் வந்துடும்ன்ற இதுவில் வந்து எல்லாரும் கூட்டணி வச்சு பயங்கரமாக வேலை செஞ்சாங்க. கட்சியில் திமுக வராத இவங்களும் திமுக வந்திருந்தா கூட கம்முனாகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது. விஜய் வந்ததை இவங்களால ஏற்றுக்க முடியல. ஆனால் வந்து இவங்க வந்து ரொம்ப சைலண்டாக 6 மாதம்னு சொல்லி முடிச்சிட்டாங்களே, டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த கட்சி. இங்கே அவங்க கரெக்டாக கணக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம இவ்வளோ தான் வந்துக்கிறோம், எதிர்கட்சி தான் நமக்கு யார் கொடுத்தாலும் ஏடிஎம்கேவை நம்ம போய் கேட்க முடியாது. விஜய் நம்மளை விட ஜாஸ்தி, ஒன்று கொடுத்தா நம்ம தான் கொடுக்கணுமாண்டி அவன் கொடுக்க போகிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு கணிப்புன்ற பேர் இவங்க தெளிவாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு உக்காண்டாங்க சார். அதே மாதிரி இப்போ இப்போ ஜெயிச்சதை வந்து உடனடியாக கவர்னர் ஆட்சியாக மாற்றினாலும் அதில் பிரச்சனை இருக்குது. ஏன்னா கவர்னர் ஆட்சி வந்தாலும் அது டைரெக்டாக பிஜேபி ஆட்சி மாதிரி தான். ஏன்னா அவர் ஏற்கனவே பிஜேபி மாநில தலைவராக இருந்தவர். அதையும் திமுக விரும்பலை. சரி, மெஜாரிட்டி இல்லைன்னு இவரை விஜயை தோற்கடிப்பதனால திரும்பி ஒரு தேர்தல் வரும். திரும்பி ஒரு தேர்தல் வந்தாலும் அனுதாபாலையில் விஜய்க்கு தான் ப்ளஸ் ஆகும். அதையும் அவங்க யோசிச்சிருக்காங்க. அதெல்லாம் யோசித்து கவர்னர் ஆட்சியை விட திருப்பி கேன்சல் பண்ணி வந்ததுன்னா விஜய் அதிகமாகும், மெஜாரிட்டியா வந்துருவாங்கன்ற மாதிரி ஒரு இதை இவங்க யோசிக்கிறாங்க. இவரை ஒரு 6 மாதங்கள் ஆள விட்டோம்னா என்னென்ன நிறை குறைன்றதை வச்சு நம்ம அடுத்து பிரச்சாரம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்போ ஒரு 6 மாதமோ ஒரு வருடமோ கழிச்சு இந்த ஆட்சி வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஏதோ ஒரு வகையில கேன்சல் பண்றாங்க மாதிரி ஒரு சூழல் வந்ததுன்னா அப்போ தேர்தலை சந்திக்கும் போது விஜய்க்கு பெரிய பிளஸ் இருக்காது. விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்ற முழக்கத்தோடு இருந்தவங்க. ஆமாம், இது ஒரு நல்ல வாய்ப்பு. பயன் பண்ணி வந்துக்கிற 2 பேரில் ஒருத்தர் கூட யாருன்னா அமைச்சர் ஆகலாம். அது ஒரு வரலாற்றில் பதிவாகும். அது அல்லாத அது வானாண்டு வெளியே நிற்கிறாங்கன்னா காரணம்னா திருப்பி 6 மாசத்துல திரும்பி திமுகவோட எதனா பண்ணி திருப்பி ஆதரவு நம்பிக்கை கிட்ட போன அத்தனை பேருமே நாங்க இன்னும் திமுக கூட்டணியில தான் இருக்கோம்னு தான் சொல்லியிருக்காங்க. யாருமே வந்து அதுல இருந்து வெளியில வந்து காங்கிரஸை தவிர்த்து வேற யாரும் அந்த வார்த்தை யாரும் 3 பேரும் சொல்லல. இவங்க 3 பேரும் யாரும் சொல்லல. ஏன்னா ஆட்சியில பங்கு போயிட்டோம்னா வன்னி அரசுக்கு தான் அமைச்சர் வாங்குற மாதிரி இருந்தது ஒரு சூழல். ஆனா கம்யூனிஸ்ட் எங்களுக்கு பங்கு வேணான்ட்டாங்க. நான் தலித் மூவ்மெண்ட்டை நடத்தின்னு இருக்கிறோம். கடந்த கால 5 வருஷத்துல வந்து தலித்துங்களை எப்படி பண்ணாங்க, விடுதலை சிறுத்தை என்ன பண்ணாங்க, தேர்தல் நேரத்தில் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, கம்யூனிஸ்டில் என்ன பண்ணாங்க, எல்லா அரசியல் கட்சிக்காரர்களுக்கும் ஒரு பார்வை இருந்தது. விடுதலை சிறுத்தைலாம் எப்போ கூப்பிட்டு பேசினாங்க, விடுதலை சிறுத்தை கட்சி சாதாரண கட்சியா, எவ்வளோ இளைஞர் கண்ட கட்சி, எப்போ கூப்பிட்டு சேர்த்து கொடுத்தாங்க, எவ்வளோ பேரம் எப்படிலாம் நடந்து இருந்தது. இப்போ துரைமுருகன் ஒரு பிரச்சாரத்தின் போது ஒரு மாவட்ட செயலாளர் இறக்க சொன்னார் பார்த்தீங்களா. அவங்க பண்ணாதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். தவறான விஷயம் நிறைய பட்டியலின மக்களுக்கு எதிராக தவறான விஷயத்தை நிறைய பண்ணிக்கிறாங்க. இதோட அதெல்லாம் கம்பேர் பண்ணாங்கன்னா அவங்க இதெல்லாம் பயன்படுத்தி விடுதலை சிறுத்தை ஆட்சியில பங்கு எது வரலாற்றுல விடுதலை சிறுத்தையிலே ஒரு அமைச்சர் இருந்தாங்கன்னு இந்த இதுவை பயன்படுத்தி அது வரலன்னு சொன்னா அது வந்து ஒரு இதுதான் அது. ஆமா, அதே மாதிரி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவும் திமுகவும் இந்த மாதிரி தலித் சம்பந்தப்பட்ட இவங்கெல்லாம் வந்து பெருசா மதிக்கல அப்படின்ற பட்சத்தில் விஜய் வந்து எவ்வளவு பேசுறீங்க, ஒரு 23 வேட்பாளர்கள் வந்து தலித் சமூகத்துல இருந்து வந்திருக்காங்க. அதுல வந்து பொது தொகுதியில நிறைய பேர் நிக்க வச்சிருக்காரு. இல்ல யாரு சொல்லுங்க அந்த மாதிரி யாரு? அது ஒரு பெரிய ரூமருங்க. அது இல்ல நிக்க வச்சிருக்காரு. இல்ல யாரு எதனா ஒரு தொகுதி ஒரு பேரு ஒரு 5 தொகுதியை சொல்லுங்களேன். யாரும் இல்லன்றீங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு லிஸ்ட் போட்டாங்க. அதுல இந்த 44ல 22 பேர் 23 பேர் ஏதோ காலில் கூட அவங்க போட்டால நான் மாட்டு அதெல்லாம் பார்த்து நோட் பண்ணினேன். மாதவ தொகுதி மாதிரி இல்ல தொகுதியெல்லாம் எந்த தொகுதியா இருந்தா வந்துட்டு இருக்கணும்ல. நேரம் பொது தொகுதியில இந்த மாதிரி நிக்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. ஜெயலலிதா இருந்தாங்க இங்க பல்லாவரத்தில் பொது தொகுதியில் நிக்க வச்சாங்க, ஒருத்தரை ஜெயிக்க வச்சாங்க. திருச்சியில இவரை சொன்னாங்க நிக்க வச்சாங்க, ஜெயிக்க வச்சாங்க தலித் ஏழ்மலை. அந்த மாதிரி எதனா ஒரு 5 தொகுதியை காட்ட சொல்லுங்களேன். இந்த வெள்ளரிக்கை விட போறோம்னு சொன்னாரு, நாங்க தான் முதன்ற மாதிரி ஒரு தொகுதியும் இல்லை. இது வந்து
யாரோ ஒரு தலித் மூமெண்ட்ல தான் ஒரு தலைவர் இந்த ரூமரை கிளப்பி விட்டார், 37 பேரை நிக்க வச்சு நிறைய ஜெயிக்க அந்த மாதிரி கிளப்பி வச்சாரு. இருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச லிஸ்ட்ல பார்த்தா அப்படி இல்ல. அதே போல வெள்ளை அறிக்கையை நான் விட போறேன் முதல் முறை அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருக்காரு. முதல்வர் விஜய் ஆல்ரெடி எந்த ஆட்சி வருதோ அந்த நிதித்துறை அமைச்சர் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடுறது வழக்கம். சென்ற முறை இவர் மதுரை வேட்பாளர் அவர் வெளியிட்டிருக்காரு, பழனிவேல் இவர். அதுக்கு முன்னாடி எல்லாரும் வெளியிடுறது இவர் தான் முத வெளியிடுற மாதிரி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி இவர் சொன்னதுக்கு திமுக ஏன் கோச்சிக்கணும், ரொம்ப கோவப்படுறாரு ஸ்டாலின். எதுக்கு இவர் வெள்ளை அறிக்கை வெளியிடுறேன்னு சொன்னதுக்கு ஏன் கோவப்படுறாரு? எல்லா ஆட்சியிலையும் அதை பண்றது தானே. ஆமா, அவங்க பேசாத செஞ்சாங்க, இவர் பேசிட்டாரு முதலமைச்சரா பதிவு. என்ன சொல்றாருன்னா வெள்ளை அறிக்கை கோவப்படல, நீங்க வந்து வந்த முதல் நாளே வந்து காசு இல்லை பணம் இல்லைன்றீங்க, எல்லாத்துக்குமே இருக்கு, அது செயல்படுத்துறது தான் வழிமுறை. நான் வந்து பிப்ரவரி மாதமே பட்ஜெட் போடும் போதுமே 10 லட்சம் கோடின்றதை சொல்லியாச்சு. நாங்கள் அப்போவே ஊடக வாயிலாகவும் எல்லாருக்குமே தெரியும், அதாவது விஜயே பேசியிருக்காரு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு. எல்லா கடனும் தெரிஞ்சுதானே எல்லாருமே திட்டங்களை அறிவிக்கிறாங்க. ஆமா, எடப்பாடி அவர்களும் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு தெரிஞ்சுதான் திட்டங்களை அறிவிக்கிறாரு. திமுகவே தெரிஞ்சு ஏற்கனவே வாங்கிக்கிறேன் தெரிஞ்சுதான் அவங்க சொல்றேன், எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான், அதை பேசிட்டு தான் அறிவிக்கிறாரு. இவருமே என்ன சொல்றாரு, அறிவிச்சதுல என்ன சார் இவர் சொன்னாரு? அவர் சொன்னது இல்ல சார், அவர் எதுவுமே தெரியல, இப்பதான் கடன் இருக்கிற மாதிரி பேசுறாருல, அதுக்கு தான் அவங்க கண்டனம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சார். அவர் சொன்னதுனால பெருசா விஜய் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாருன்றதுலாம் இல்ல சார். இது இவங்களே ஓப்பனா சொன்ன ஸ்டேட்மெண்ட் தானே. 10 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டு 10 லட்சம் கடன் கோடினா பர்சன்டேஜ்ல இவங்களுக்கு 2 லட்சம் கோடி போயிருக்குன்னு பேசின அரசியல்லாம் உண்டு சார். ஆமா ஆமா, அது எல்லா அரசியலும் சார், இனிமேல் தானே சார் தெரியும். எல்லா அரசுக்கும் எல்லாமே அதானே. இப்ப அடுத்தது இதே சப்ஜெக்ட். 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு நம்ம விஜய் அவர்கள் பாடினாரு. இப்ப ஆட்சிக்கு வந்தாச்சு, இனிமேட்டு இருக்கிற டாஸ்மாக் கடையில 10 ரூபா வாங்கக்கூடாதுன்ற அறிக்கை இன்னும் வரவே இல்லை. வந்து இப்ப ஏதோ செய்தி பார்த்தேன் நானு, 1 ரூபாய் வாங்கினா கூட இப்ப லோக்கல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு செய்தி வந்து இருந்தது. எல்லாருமே ஒயின் ஷாப்ல வேலை செய்யறவங்க வேலையை விட்டு போயிடுவான், அவங்களுக்கு வருமானமே அதான். சம்பளம் கம்மி இல்லை உங்களுக்கு. ஒயின் ஷாப்ல வேலை செய்யறவங்கலாம் 10 ரூபா 8 ரூபா தான் சம்பளம். என்னைக்கு 1 ரூபா ஆரம்பிச்சு 2 ரூபா ஆரம்பிச்சு 5 ரூபா பாட்டிலுக்கு வந்து அப்புறம் 10 ரூபா ஆச்சோ, நீங்கள் அந்த நான் இதை ஓப்பனாகவே சொல்லுவேன், நீங்கள் போய் அந்த வேலை செய்கிற ஆளுங்களை பாருங்கள், ஒவ்வொருத்தரும் 3 மாடி 4 மாடி வீட்டில் தான் இருக்கான், சொந்த வீட்டில். யாருமே கஷ்டப்படல. அது வெறும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் மட்டும் இல்லை, எல்லாம் இரவு நேரங்களில் விற்கிறதுலேருந்து, லீவ் ஹாலிடேஸில் விற்கிறதுலேருந்து, விடுமுறை நாட்களில் விற்கிறதுலேருந்து எல்லாத்தையும் ரொம்ப மோசமாக பண்ணுறது தான் அது. இன்னும் சில இடத்துல போலீஸ் பக்காவாக நின்றுனே இருக்கும், 10 மணிக்கு மேலே கடை நடத்துறது, அடைச்சிட்டு ஒரு சின்ன டோர் வாங்கினேன், டோர் வழியாக விட்டு வாங்குறது, இதெல்லாம் குடிக்கிறவங்க பண்ணுறது. இதெல்லாம் இனிமேட்டு இந்த 5 ஆண்டுகள் இருக்காதுன்னு சொல்லிட முடியாது, இருக்கக்கூடாதுன்னு பண்ணணும். அதான் இப்போ வந்துக்கிறாரு அவர், வந்து இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் ஒழிச்சலாம். அப்போ பண்ணணும், அதாவது அதையே அனுபவிச்சவங்களாம் அதை சும்மா இருப்பானுங்களா? கஷ்டம்தான் சார். இப்போ கெஞ்சா பழக்கம் மோசமாக இருக்குது, அதை ஒழிக்கணுன்றது இது. ஆனால் அதை விற்கணுன்றவன் எப்படிலாம் சட்டம் போட்டாலும் பிளான் பண்ணி ஆந்திராலேருந்து அங்கேருந்து இங்கேருந்து நேராக இங்கே பயிரிடல, வெளியில இருந்து தான், பீகார் பல வெளி மாநிலத்திலிருந்து தான் கெஞ்சா அந்த போதைப் பொருள்லாம் பழக்கம். வெளி மாநிலத்திலாம் கஞ்சா வந்து போதைப் பொருள் கிடையாது, வீட்டுல வாசல்லையே பயிரிட்டு அதை காய வச்சிருப்பான் வண்டி. அவங்க பயன்படுத்துறதுலாம் வெளி மாநிலத்துல தான் இங்க வருது. அரசு எக்ஸ்போர்ட் பண்றாங்க, அங்க வந்து சாமியார்கள் பெரும்பாலும் அதை யூஸ் பண்றாங்க. பட்டுக்கோட்டையார் பாட்டு தான், திருடனா பார்த்து திருந்தா விட்டால் திருட்ட ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி தான் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் எடுத்திருக்கிற எண்ணங்கள் சொல்ற விஷயங்கள்லாம் நல்ல விஷயம் தான். இதெல்லாம் நடந்தால் தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய நல்லா கூட பேசினார் சார், நல்லா கூட பேசினாரு. யாரும் முதல்வர் பேசாதெல்லாம் யாரும் பொறுப்பேற்றுக்க சொல்ல இப்படி பேச மாட்டாங்க, ஏதோ ஜெயிச்சுட்டு வந்துட்டு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். இதெல்லாம் அவர் அந்த பேசுனது அனைத்துமே செயல்பாட்டில் இருந்தது. வரணும், தமிழகம் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போகுது. ஆமா, ஒரு 6 மாசம் ஒரு வருஷம் பேச்சோட போயிருச்சுன்னா மாற்றமே போவாதுன்னு நினைக்கிறேன். சொன்னதை உடனே போட்டா செஞ்சுட்டாங்களே, ஒரு 2-3 இதுல கைய வச்சிட்டாங்களே திட்டத்துல. இது அப்படியே தொடர்ச்சியா வந்து எல்லாத்தையும் ஒரு 500 தேர்தல் அறிவிப்பு அளிக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் ஒரே வருஷத்துல 6 மாசத்துல செஞ்சிட முடியாது, நீதி பத்தாது. அது 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகும். ஆனா அந்த 5 வருஷத்துல கிடக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் தொட்டாங்களா அப்படின்னு பாக்குறது தான் பெரிய விஷயம். அவங்களே 500 அறிக்கைகள் கொடுத்தாங்க, 387 அறிக்கைகள் தான் நாங்க ரெடி பக்கா பண்ணோம். அதுவும் எவ்வளவு 2 வருஷம் எல்லாம் கழிஞ்சு தாண்டி தான் வந்தது. முடியாது, 387 தான் எங்களால பண்ண முடிஞ்சு. 67க்கு மத்திய அரசு வந்து ஒத்துழைக்கல, ஒரு 62 பண்ண முடியாது. நாங்க நிறைய விஷயத்த வந்து மத்திய அரசு ஏன்னா இவங்க வந்து சனாதன எதிர்ப்பா பேசுறாங்கன்றதுக்காகவே பிஜேபி ரொம்ப கடுமையா இவங்க மேல தாக்குதல். பாத்தீங்கன்னா இந்த 5 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நம்ம பாடல் முதல்ல பாடிட்டு தான் அந்த
அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பண்ணுவாங்க. இந்த வாட்டி அப்படியே மாறிட்டு இருக்கு. இல்லை அவர் ஸ்டாலின் முதல்வராக சொல்ல 2வது பாடம் வந்து இப்போ 3வது வந்துருக்குது, அவ்வளோதான். அதெல்லாம் எடுத்து போனோம். 2வது அவர் ஆட்சியில் 2வதா பாடினாங்க தமிழ் தாய் வாழ்த்து, இப்போ 3வதா பாடி இருக்கிறாங்க. இல்லை முதல்ல ஒரு ஃபங்க்ஷனில் தான் அப்படி பாடினாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஃபங்க்ஷன்லையுமே அதுக்கப்புறம் எல்லா பதவி ஏற்றுக்க சொல்கிறேன் நான். எல்லா ஃபங்க்ஷனில் இவங்க கூட இப்போ மாற்றிடலாம். பதவி ஏற்பு விழாவில் 2வது பாடு அதுக்கப்புறத்துலேருந்து ஸ்ட்ரிக்டாக இவருக்கும் ஆளுநருக்குமே சண்டையே தான். ஆமாங்க, அது இல்லை அது நடக்கும்ல. இப்போ இப்போ அவர் இருந்த மெஜாரிட்டியில் அவர் இதை பண்ணார், இவர் இருக்கிற மெஜாரிட்டியில் இதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இல்லை. இவருக்கு ஆதரவு கொடுத்துருங்க அத்தனை பேருமே அதை கண்டிச்சிருக்காங்களே. நீங்கள் 3வது இடத்துக்கு போட்டீங்க, தமிழ் தாய் வாழ்த்தை 3வது கொண்டு வாங்க. இல்லை இப்போ ஏதோ ஒரு சட்டம் போட்டுக்கிறாங்க, மத்திய அரசு போட்டு தான். இப்போ வேற ஒரு பேட்டியில் கூட பார்த்துட்டு கவர்னர் சொல்லி தான் பண்ணுது அப்படின்ற ஒரு அஜெண்டா சொல்கிறாங்க. அப்படியே சட்டம் போட்டாலும் அந்தந்த மாநிலத்துக்குன்னு ஒரு செயல் வடிவம் இருக்குது, அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் புரோட்டோகால் பிரகாரம். அப்படி சட்டம் போட்டவங்க வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து வந்தே மாதரம் பாடவே இல்லையே. அவங்க தானே அங்கே ஆட்சிக்கு போகிறாங்க, இப்போ அங்கே பாடவே இல்லையே. நீங்கள் அதை பார்க்கணும்ல. அவங்க போகிற ஆட்சியில் பாடுறதுல இல்லை, அவங்களுக்கு எதிராக இருக்கிற இடத்துல பாட வைக்கிறது தான் பிஜேபியோட அஜெண்டா. அவங்க அஜெண்டா என்ன, நாங்கள் தான் எப்பவுமே அதை பாடி நிற்கிறோமே வந்தே மாதரத்தை. யாரெல்லாம் வந்தே மாதரம் வேணான்றானோ அவன் இடத்துல பாடணுன்றது தான். இப்போ அது எல்லாமே திமுக ஆட்சியில் நீங்கள் செய்யலை, நாங்கள் பாட வச்சிட்டோம் பார்த்தியா இப்படின்னு பேசிக்கிறதுக்காகவே ஒரு அரசியல் தான். நாங்கள் வந்தே மாதரம் பாடி நான் எல்லாம் வாய்க்காலில் தண்ணி ஓட போதா, எல்லாரும் வயிறு நிறைய போதா? ஒன்றும் கிடையாது. தமிழ் தாய் வாழ்த்து பாடி வயிறு நிறைஞ்சிட போதா? ஒரு மாநில உரிமை, மொழி உரிமை, அதை கொஞ்சம் அரசியல் பேசுறதுக்கு பயன்படுமே தவிர பெருசாக வேற எதுவும் ஒன்றும் இல்லை. இதை இப்போ புதுசாக இவங்க மெஜாரிட்டி இல்லை, இவரு கவர்னரே எவ்வளோ கோலம் காட்டினார், பார்க்க டைம் இல்லை, அதை திரும்பி வர்றது போகிறது. இப்போ கவர்னருக்கு அதிகாரம் இருக்குதா? அவர் வந்து 118 பேர் எனக்கு கடிதம் கொடுக்கணும்னு கேட்கறதுக்கு இருந்தது, அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. இல்லை அதில் சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சோனையே விஜய் அவர்கள் வந்து ஒரு இடத்துல அவர்கிட்ட ஒரு தப்பு 107 பேர் இப்ப நான் ஜெயிச்சிருக்கேன், என்னுடைய பெரும்பான்மையை நான் சட்டமன்றத்தில் நிரூபிக்கிறேன், என்ன ஆட்சி அப்படி போயிருக்கேன் லெட்டர் கொடுத்திருந்தாருன்னா சரி. அந்த காங்கிரஸ் அவர் சேர்த்துட்டு அது 112 இடம் எனக்கு ஆதரவு இருக்கு, எனக்கு ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க, நான் வந்து சட்டமன்றத்தில் நிரூபிக்கிறேன், 112 காமிக்கும் போது மொத்தம் 118 எடுத்து எப்படி செங்கோட்டையன் அதை விட்டாருன்னு தெரியல. அவருக்கு தெரியும் அந்த விஷயம்லாம். எப்படி அது யாருன்னா அலக்கழிப்புக்கு காரணம் இல்லைன்னா விஜய் வந்து ரிசல்ட் வந்து 2வது நாளே சிஎம் ஆயிட்டு சட்டசபையில் அதுக்குள்ள பேசி மெல்ல பேசி பண்ணிருக்கலாம். ஆனா இது இப்போ நல்லா தான் இருந்தது. இவர் கடகன்னு சிஎம் ஆயிட்ட பேர் இவ்வளவு பேர் இந்த 6 பேர் 8 பேர் போயிருப்பாங்களான்னு டவுட்டு தான் அது. கண்டிப்பா அது எங்களுக்கு கூட டவுட்டு தான் அது. அந்த மாதிரி போயிருப்பாங்களா ஆயிட்ட பேர் ஆகிறதுக்கு முன்னாடினா எல்லா வேணாலும் பேசலாம் போகலான்றது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, கலகலப்பு, பரபரப்பு எல்லாத்தையும் உருவாக்கிட்டு முன்ன அந்த முஸ்லீம் 2 பேர் வேணான்ட்டு ஓப்பனாக சொன்னவங்க, அவங்க திருப்பி அவங்களும் 2 பேர் ஆதரவு கடிதம் கொடுத்ததெல்லாம் பெருசாக 120 ஆயிடுச்சு, 18 தாண்டி 120 ஆச்சு. இது ஒரு பரபரப்பில் தான் முடிஞ்சது, நல்ல விஷயம் தான் அது. ஆமாம், ஏன்னா இல்லை அதுதான் முதல்ல நான் சொன்னேன், இதோட கவர்னருக்கு வேலை இல்லை. ஆமாம், நான் முதல்ல சொன்னது தான், மீண்டும் ஒரு தேர்தலை உடனடியாக சந்திப்பதில் திமுகவுக்கு உடன்பாடு இல்லை. அதுதான் இந்த ஆதரவு 120 ஆனது காரணம். 6 மாதம் அவர் ஆறட்டும். ஆமா, அது எல்லாமே ஒரு அரசியல் சார், அரசியல் சார். எல்லாமே நமக்கு ஆதரவு கம்முன்னு இருந்தாலும் ஆதரவு கொடுத்தாலும் எல்லாமே அரசியல் கணக்கு சார். இப்ப திடீர்னு விஜய் காலி பண்ணாங்கன்னா அவன் தான் திருப்பி வருவாரு, அவர் தான் வருவாரு. ஆமா, விஜய் தான் யாரு, அவர் தான் வருவாரு, அலையில அவர் தான் வருவாரு. அப்ப நீங்க பேசி என்ன இருக்குது அதையும் பார்ப்பாங்களா இவங்க? அதெல்லாம் பார்த்து தானே இப்போ கூட ஒரு அரசியல் இருக்கான், ஏடிஎம்கே உள்ள போய் பூந்து விஜய பிஜேபி கையில் போட்டக்கூடாது, நம்ம கூட தான் 2 6 8 பேர் இருக்கிறாங்க, அனுப்பி பார்த்துக்கலான்னு நிப்பாட்டி அதை பண்ணுறது தான். இவங்க 8 பேர் அவங்கள சேர்த்துக்காதன்னு இப்போ கூட பேசுவாங்க, அவங்கள சேர்த்துங்கன்னா நாங்கள் போயிடுவோன்னு கூட பேசுவாங்க. எல்லாமே நடக்கும் இதில். முக்கியமாக காங்கிரஸை வெளியேற்றுறதில் தீவிரமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக பிரிந்து வரும் அதிமுக அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் சார், ஒரு பிரச்சனை இருக்கும்போது. ஆனால் விஜய் அதை ஒத்துக்க மாட்டார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆதரவுக்காரன் கொடுத்தது டக்குன்னு காங்கிரஸ் தான். ஏற்கனவே அவங்க வந்து எப்போதுமே போன தேர்தலில் முறிக்கணும்னு தாங்க இருந்தாங்க. திமுக இல்ல காங்கிரஸ் எப்போதுமே இந்திய அளவில் நீங்க பாத்தீங்கன்னா சந்திரபோத அரசியல் அது எப்போதுமே இது ஃபேமஸானது தான். இது காங்கிரஸ் இதை சந்தர்ப்பவாதம் பெருசா பார்க்க வேணாம். ஆனா போன தேர்தலே இவங்க இந்த தேர்தலே டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு விஜய் கூட போகணுன்றது தான் பெரும்பாலான காங்கிரஸ்காரோட மனநிலை. அந்த இதுல வந்து இப்ப செல்வ பெருந்தகைலாம் தோத்துட்டாரு. காங்கிரஸ் இவ்வளோ சீட்டு வாங்கி 5 பேர் தான் ஜெயிச்சாங்க, எல்லாம் தோத்துட்டாங்க. அதுக்கு மேலேயும் காங்கிரஸ் இப்போ எடப்பாடி இதில் ஏடிஎம்கேல ஜெயிச்சும் இப்போ ஒரு 30 பேர் இது பண்ணுறாங்கல்ல,
அந்த மாதிரி இவங்க பார்த்து தான் டக்குன்னு முடிவு எடுத்துட்டாங்க. இனி திமுக வேணான்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு தான் அப்படி போயிட்டாங்க. அது வேணான்ட்டு முடிச்சுக்கிட்டு தான். சந்தர்ப்பவாதம் கூட இது பெருசாக இல்லை. இனி வேணாம், ஏற்கனவே போன தேர்தலில் நம்மளுக்கு சீட்டுக்கு ரொம்ப இது பண்ணாங்க, போனாங்க, சரியா ஒத்துழைப்பு இல்லை அப்படி இப்படி மேல் சபை வாங்கியிருக்காங்கல்ல, மேல் சபை வாங்கியிருக்கிறாங்க. அதான் கூட்டணி. அது அதாவது காங்கிரஸ் எப்போதுமே இப்போ கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு குமாரசாமியோட ஆட்சி அமைச்சாங்க. குமாரசாமி எப்படின்னா இங்கே திமுக அதிமுக மாதிரி அங்கே இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. அந்த மாதிரி தேசிய கட்சிகள் அப்படி இருக்கும் சார். நிறைய பிஜேபி பார்ப்போம். இனி வரும் காலங்களில் இந்த பிரச்சனைகள்லாம் தாக்குப்பிடித்து விஜய் 5 ஆண்டுகளை கடக்கிறாரா, இல்ல எல்லாம் சேர்ந்து கட்டாயம் நாங்க கூட எதிர்பார்க்கிறோம். விஜய் கிட்ட பட்டியலின மக்கள் பிரச்சனைகளை எடுத்துட்டு போயிட்டு வைக்கலாம், செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு எதிர்பார்த்து கண்டிப்பா நீங்க கோரிக்கைகளை புது முதல்வர் விஜயிடம் சொல்லுங்க. உங்களுக்கும் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் மற்றொரு சிறப்பு விருந்தினருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.